மேலறை தியானம் ஜூலை மாதம் 29ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெனிஸ் கிரெக் பிரஸ்லி, மேரிலாந்து, USA. தலைப்பு பிடித்து கொள்ளுதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அநேக வருடங்களுக்கு முன் குதிரை சவாரி செய்யும் ஒரு கூட்டத்தினருடன் சேர்ந்து பல இடங்களுக்கும் போவேன். பல அணிவகுப்புகளிலும் பங்கு பற்றி இருக்கிறேன். ஒரு முறை கூட்டமாக போகும்போது ஒரு குதிரை வழி விலகி தன்னிச்சையாக ஓடத் தொடங்கியது. நான் ஒன்றையும் யோசிக்காமல் அதன் கயிற்றை இறுக பிடித்தேன். ஆனால் எனது கையில் காயங்களை ஏற்படுத்திவிட்டு அது ஓடியது. அதனால் நான் மற்றவர்களுடன் போக முடியாமல் தனிமையிலிருந்து எனது உள்ளங்கைகளுக்கு மருந்து தேட வேண்டியதாயிற்று. நான் கயிறை விட்டுவிட வேண்டும் என்று தெரிந்திருந்தும் விடாமல் பிடித்திருந்ததுதான் நான் செய்த தவறு. எனது வாழ்வின் சில பகுதிகளில் கடவுளின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்காமல் எனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயன்றதை நினைத்தேன். எனது வாழ்வின் முழு பகுதிகளையும் எனது அதிகாரத்தில் வைத்திருக்கும் ஆசையை விட்டு கடவுளை நம்ப வேண்டும் என்பதை எனது உள்ளங்கையின் காயங்கள் எனக்கு தெரிவித்தன. அந்த வெளிப்பாடு எனக்கு ஒரு புதிய சமாதான உணர்வை தந்தது. எனது நண்பர்கள் திரும்பியதும் நான் சிரித்தபடி எனது வாழ்வில் என்ன நடந்தாலும் கடவுளில் எனது நம்பிக்கையை வைப்பதென்ற தீர்மானத்துடன் வீடு திரும்ப ஆயத்தமானேன். ஜெபம். பரலோக தகப்பனே, உங்கள் பிரசன்னம், அன்பு, வல்லமை, ஞானம் ஆகியவை எமது வாழ்வில் இருப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது அதிகாரங்களை எப்போதும் நம்பக்கூடியவரான கடவுளிடம் ஒப்புவிக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.